அனிஷா மற்றும் மர்மமான வீடு. ஒரு மழையான இரவு. அனிஷா என்ற பெண் காடுக்குள் போகும் ஒரு சாலையில் தனியாக காரில் சென்று கொண்டிருந்தாள். ஒரு பரிதாபம். காரின் டயர் பழுதாகிவிட்டது. அவள் கையை எழுப்பி பார்த்தாள். கைபேசியில் சிக்னல் இல்லை. அவள் பயமோடு சுற்றி பார்த்தாள். அருகில் ஒரு பழைய வீடு இருந்தது. உதவி கேட்பதற்காக அந்த வீட்டுக்குள் சென்றாள். அந்த வீடு மிகவும் அமைதியாகவும் கண்ணுக்கு அச்சுறுத்துமாறு இருந்தது. அவள் உள்ளே நுழைந்ததும் சுவர்களில் நிறைய பழைய புகைப்படங்கள் இருந்தன. எல்லாம் மெல்லிய வெளிச்சத்தில் அசிங்கமாக தெரிந்தன. சில புகைப்படங்களில் கண்ணாடி உடைந்திருந்தது. நடுநிசியில் மேல் மாடியில் யாரோ நடந்த சத்தம் கேட்டது. அவள் பயந்தபடியே ஒரு பழைய பெட்டியை திறந்தாள். அதில் ஒரு பழைய புஸ்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது, இங்கு வந்தவர்கள் மீண்டும் வெளியே போகவில்லை. அவள் அதை கண்டதும் மிகவும் பயந்தாள். உடனே கதவை திறந்து வெளியே ஓட முயன்றாள். ஆனால் கதவு தானாக அடைந்தது. பின்னால் யாரோ மெதுவாக சிரித்தது. ஒரு சத்தம் கேட்டது, இப்போது நீயும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான். வீடு மாறி மாறி ஒளி பற்றியது. வெளிச்சம் அணைந்தது. அந்த நாளிலிருந்து அனிஷாவை யாரும் காணவில்லை. அந்த வீடு இன்னும் அப்படியே நிற்கிறது. யாரும் அதற்கருகே போக மாட்டார்கள். போனாலும் திரும்ப வரமாட்டார்கள்.